ஸோ வெல்கம் டு மாசா ஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு டெசிமல் ஃப்ராக்ஷனில் இருக்கிற மாடல் 6 கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1 to 5 அண்ட் பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். அந்த பேசிக்ஸ் வீடியோ பார்க்காம இதை பார்க்காதீங்க. அதில் வந்து ரொம்ப தெளிவாகவே எல்லா கான்செப்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த மாடல் 6 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்டு ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணலாம், இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். What will be the value if you multiply 2/11 by the reciprocal of 5/14? சரியா? What will be the value if you multiply 2/11 by the reciprocal of 5/17? சரியா? 2/11 5/14 தலைகீழியால், எதிரொலியில் தலைகீழியால், சரியா, தலைகீழியால் பெருக்கினால் என்ன மதிப்பு கிடைக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 2/11 5/14 தலைகீழி, தலைகீழி அதை அப்படியே மாற்றி போட்டால் போதும்ல. a/bன்னு இருக்கிறத b/aன்னு போடணும், அப்படிதானே? அப்போ 5/14 இருக்கிறத நீங்கள் எப்படி போடுவீங்க, 14/5ன்னு போடுவீங்க. இதால் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்க போகிறோம். ஸோ எதுவுமே இதில் கேன்சல் பண்ண முடியாதுல்ல. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2 × 14 28, 11 × 5 எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 55 கிடைக்கும். சரியா? ஸோ 28/55. 27வது கொஸ்டின். The reciprocal of the sum of the reciprocals of 5/7 and 9/5. சரியா? தலைகீழி தொகையின் தலைகீழி. சரியா? தலைகீழியின் தலைகீழி, தலைகீழியின் கூட்டுத்தொகையின் தலைகீழி. தலைகீழி காண்க. இதுதான் கொஸ்டின். தமிழ்ல தப்பா இருக்குதுல. சரியா? The reciprocal of the sum of the reciprocals of 5/7 and 9/5. இந்த 5/7 and 9/5க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்து அதை கூட்டணுமா, கூட்டி அதோட தலைகீழி, அதோட ரெசிப்ரோக்கல் தான் ஆன்சர். அதான் அந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த, இது வந்து இன்னொரு லைன். சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல், இதை முதல்ல செய்யுங்க. சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் 5/7 and 9/5. ஸோ 5/7னா 7/5 போடுவீங்க, பிளஸ் 9/5னா 5/9 போடுவீங்க. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி முடிங்க. ஸோ 9 63 பிளஸ் 5 25 டிவைட் பை 5 45. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 8, 6 2 கூட்டினா எவ்வளோ கிடைக்கும், 8 டிவைட் பை 45. ஸோ ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு. சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் 5/7 and 9/5 முடிச்சாச்சு. ரெண்டாவது இந்த இதுக்கு வாங்க. The reciprocal of the, இது the reciprocal of the இந்த sum. அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 45/88 கிடைக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் சி. சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The sum of a fraction and its inverse is 225/66. Find the greater number of the two. சரியா? இந்த கொஸ்டினை பற்றி நம்ம ஆப்ஷனை வச்சு தான் செய்ய முடியும். நம்ம சால்வ் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவே. எப்படி அப்படின்னா, the sum of a fraction and its inverse. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் வந்து a/bன்னு எடுத்துக்கலாம். அதோட இன்வர்ஸ் வந்து b/aன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷன் வந்து a/b, அதோட இன்வர்ஸ் வந்து என்னது, b/a. சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதாவது the sum of a fraction and its inverse, and its inverse. ஸோ a/b அது கூட கூட்டிங்க என்ன கிடைக்கும், b/a. கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை மிக்சட் ஃப்ராக்ஷன்ல இருந்து ஃப்ராக்ஷனை மாற்றிக்கோங்க. அப்போ 2 × 66 எவ்வளோ கிடைக்கும், 132 ப்ளஸ் 25. ஸோ 2 5 7, 3 2 5 1. ஸோ 157. சரியா? ஸோ 157 டிவைட் பை 66. சரியா? 157 டிவைட் பை 66. இதை சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும், a² plus b² divided by ab is equal to 157 divided by 66. அதாவது a² plus b² வேல்யூ இது, ab ஓட வேல்யூ வந்து இது. கரெக்டா? அப்போ abன்னு அர்த்தம் வந்து என்னது, a divided by b. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குமா, 66 கிடைக்குமா. ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், செய்ய போறோம். அப்போ ஒரு 22 22 22 17 எவ்வளோ கிடைக்கும், 37/22. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 66 கிடைக்குமா, கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது பாருங்க, 1 6 6 5 11. ஸோ 11/6 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 66 கிடைக்குமா, கிடைக்கும். ஸோ 11 × 6 66. அப்போ ஆன்சர் வந்து என்னதான், இதுதான்.
ஸோ ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆப்ஷன் வச்சு செய்ய போகிறீங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The difference between a positive fraction and its inverse is 639/160. Find the fraction. நேர்மறை பின்னம் மற்றும் அதன் தலைகீழ் வித்தியாசம் 639/160 எனில் பின்னத்தை கண்டுபிடி. இதுவும் அதே மாதிரி தான். So the difference between a positive fraction a/b and its inverse minus b/a. அதோட இன்வெர்ஸ் நார்மல் ஃபிராக்ஷனுக்கும் அதோட இன்வெர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 639/160. அப்போ 16 × 6 6 36க்கு 6 மீதம் 3 ஒரு 6 3 9. சரியா? ஸோ 960. ஸோ 960 டிவைட் பை 960 அப்பா மல்டிப்ளை பண்ணிருக்கேடா. 960 + 39. சரியா? ஸோ 9 9 9. ஸோ 999 டிவைட் பை நீங்கள் என்ன போடுவீங்க, 160 போடுவீங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ a² - b² டிவைட் பை ab is equal to 999 டிவைட் பை 116 கிடைக்கும். நமக்கு தேவை வந்து ab தான். ஸோ ab வந்து 160 நமக்கு கிடைக்கணும் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது. அப்போ 32 × 5 3 15 2 10 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிடைக்குது. அப்போ இதான் வந்து என்னது ஆன்சர். வேறு நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்காது, 160 வந்து கிடைக்காது. சரியா? ஸோ நீங்கள் இந்த மெத்தட்லேயே இந்த இதை என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The difference of a fraction and its inverse is 9/11. சரியா? Then the difference of cubes of the fraction and its inverse will be. Then the difference of a cubes of the fraction and its inverse தான் கேட்டிருக்காங்க. its inverse will be என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, the difference of a fraction and its inverse. அப்போ a/b minus b/a வந்து எவ்வளோமா, 9/11. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, then the difference of a cubes of the fraction. அப்போ இதை வந்து கியூப் பண்ண அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? கியூப் பண்ணி அதோட இன்வெர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல கியூப் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும், a³ - b³ is equal to a - b the whole cube plus 3ab into a - b. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ a - b the whole cube அப்படின்னா இதை நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க. சரியா? So a/b the whole cube minus b/a the whole cube plus 3ab. So 3a/b into b/a into a/b minus b/a. சரியா? அப்போ இதோட a/b the whole cube minus b/a the whole cube வந்து உங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சாரி, a - b the whole cube. இது மொத்தமாக போட்டு நீங்கள் என்ன பண்ண போதும், ஹோல் கியூப் போட்டால் போதும். அப்போ a/b minus b/a அதோட வேல்யூ வந்து என்னது, 9/11. ஸோ 9/11 the whole cube plus இந்த ஏவும் கேன்சல் ஆயிரும், பியும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3 into இந்த a/b minus b/a ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே, 9/11. சிம்பிள் தான். அப்போ இது என்ன பண்ணுவீங்க, கியூப் பண்ணுவீங்க. அப்போ 9 கியூப் வந்து எவ்வளோ கிடைக்கும், 99 81 into 9 ஒரு 9 9 98 72 729 பிளஸ் டிவைட் பை 11 ஸ்கொயர் வந்து 121 121. ஸோ 1331. அப்போ 1331 பிளஸ் 27 டிவைட் பை 11. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1331 கிடைக்கும். சரியா? அப்போ 1331 இப்போ இங்கே 1 மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ 729 பிளஸ் இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணுவீங்க, 1331 வரணும் அப்படின்னா 121 நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? ஸோ 121 மல்டிப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1331 கிடைக்கும். ஸோ 121 into 27 வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 7 7 7 14 4 மீது 1 1 7 1 8. ஸோ 1 2 2 4 1 2. ஸோ 7 6 8 4 12 2 மீது 1 3. சரியா? ஸோ 3 2 6 7 3 2 6 7 7 2 9. ஸோ 9 10 16 6 மீது 1 7 8 9 2 7 9 1. 3996 டிவைட் பை 1331 கிடைக்கும். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோட இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 1331. சரி வரேன், சாரி நார்மலாக தான் கேட்டிருக்காங்க. சரியா? தென் த டிஃபரன்ஸ்
ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் த ஃப்ராக்ஷன் அண்ட் இன் இட்ஸ் இன்வெர்ஸ். அதே தான் கேட்டிருக்காங்க. சரி, அதுதான் கியூப் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 3996 டிவைட் பை 1331 தான் கிடைக்கும். சரி, அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்னதான் இருக்கும்? ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன் ஷார்ட்கட்ஸ். அதில் மாடல் 2ல போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபார்முலா இருக்கு அப்படி ரொம்ப நீட்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பாருங்க. சரி, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ் ஆகும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.